கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்கள் காண்பதில்லை, உன் கண்கள் காண்பதில்லை. எதை காண்பதில்லை? இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பும். இன்னைக்கு நிறைய பொல்லாப்புகள் வருகிறது. வியாதி என்கிற பொல்லாப்பு, விபத்து என்கிற பொல்லாப்பு, இல்லாத குற்றச்சாட்டுகள் என்கிற பொல்லாப்பு, மனமடிவாக்கக்கூடிய வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் என்கிற பொல்லாப்புகள் நிறைய வருகிறது. ஆண்டவர் இந்த பொல்லாப்பை வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், உன் கண்கள் காண்பதில்லை. இது ஆண்டவர் எனக்காகவே இதை சொல்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை நாட்கள் தான் நான் இந்த பொல்லாப்பை அனுபவித்து கொண்டிருப்பது? எத்தனை நாட்கள் தான் நான் இவைகளையே பார்த்து கொண்டிருப்பது? இவைகளுக்கு ஒரு விமோச்சனம் வராதா? இவைகளுக்கு ஒரு விடியல் வராதா? இவைகளுக்கு ஒரு விடுதலை வராதா என்று எண்ணிக்கொள்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் கண்கள் காண்பதில்லை. உரிமை பாராட்டுவோம், சுதந்தரித்து கொள்வோம், உரிமை பாராட்டுவோம், இதை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசியாவினுடைய நாட்கள், அழகாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எல்லாரும் உரிமை பாராட்டு. என் கண்கள் எந்த ஒரு பொல்லாப்பையும் காண்பதில்லை, என் கண்கள் எந்த ஒரு பொல்லாப்பையும் காண்பதில்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னை மகிமையாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், மேன்மையாய் நடத்துவார். அப்படிங்கிற உணர்வோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உன் கண்கள் பொல்லாப்பை காணாது என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற எங்கள் ஆண்டவர், அப்படியே நீ நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை தகுதிப்படுத்தும். கிருபை கூட இருக்கட்டும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.